सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. श्री शंकर विजय मकरंदम ஐந்தாவது ஆஸ்வாதம் 36வது ஸ்லோகம். ஆஸ்ரிதோ நிஜரூபஞ்ச शिशोः प्रत्यक्षताम् अगात् अन्वितः प्रमथव्रातैः सहितो गिरिकन्यया. அதான் இப்போ என்ன கதை நடக்கிறதுன்னா, சங்கர பகவத்பாதாவுடைய அப்பாவான சிவகுரு விவாகமாகி நல்ல வைபவமாக இருந்துட்டு இருக்கார். எல்லா யாகாதிகள்லாம் அனுஷ்டானம் பண்ணிட்டார். ஆனால் ரொம்ப நாள் ஆகியும் குழந்தை பிறக்கலை. அந்த ஒரு கவலை அவருக்கு இருந்தது. அப்போ அந்த பத்னியானவள் சொல்றா, நாம சிவாராதனம் பண்ணினோம்னா நமக்கு நிச்சயமாக புத்திரன் பிறப்பான். ஏன்னா சிவாராதனம் பண்ணினாத்தான் எல்லாம் கிடைக்குங்கிறதுக்கு உபமன்யுடைய கதை நமக்கு சாட்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த உபமன்யுடைய கதையை சொல்றா. அப்படி சொல்லும் போது உபமன்யு சின்ன பையனா இருக்கிறச்சே அவ அம்மா ரொம்ப ஏழையா இருந்திருக்கா. மாமாவாத்துக்கு போய் விசேஷமா அந்த பல நல்ல சாமான்லாம் சாப்பிடும்போது பால் தயிர் அப்படி சாப்பிடும்போது குழந்தைக்கு ஆசை வந்துடுத்து, அப்படிதான் சாப்பிடணும்னு. அப்போ அம்மா சொல்றா, இந்த மாதிரி நம்மளால சாப்பிட முடியாது, நமக்கு அந்த வசதி கிடையாது. இந்த வசதி நமக்கு ஏன் இல்லைன்னு சொன்னா நாம சிவனை ஆராதனை பண்ணலையோனோ, அதனாலதான் அப்படின்னு சொல்றேன். உடனே அந்த குழந்தை சிவாராதனை பண்றேன்னு அம்மா கிட்ட அனுமதி வாங்கிட்டு தபசு பண்ண போகிறதான். அந்த உபமன்யுங்கிற பையன் போறான். அங்கே அவன் பண்ணின கடுமையான தபசுனாலே ஒரு உஷ்ணம் ஏற்பட்டு அந்த உஷ்ணம் தேவலோகம் பரியந்தம் பாதிக்கிறது. இந்திராதிகளுக்கெல்லாம் கதி கலங்கிறது. என்னடா அது கடுமையான தபஸ் பண்றானே அப்படின்னு அவெல்லாம் போய் உடனே பிரம்மாவை கூட்டிண்டு பரமேஸ்வரங்கிட்ட போய் இந்த மாதிரி எல்லாம் தன்னுடைய இதை சொல்றான். பரமேஸ்வரனும் அங்கேருந்து வேறு மாத்து வேஷத்துல அந்த பையனை தபஸ்லேருந்து தபசு செய்யறத நிறுத்தணும் அப்படின்னு எத்தனையோ பண்ணி பார்த்தார். ஆனா அவன் ஒன்றும் விடுறதா இல்லை, தபசை நிறுத்துறதா இல்லை. உடனே வேற வழி இல்லாம அவர் தன்னுடைய சொந்த வேஷத்துல வரார். அப்படிங்கிறது தான் இப்ப நம்ம பார்க்கிறோம். ஆஸ்ரிதோ நிஜரூபஞ்ச சிசோ பிரத்யக்ஷதாம் அகா ஹித்வா கபடவேஷம். பூர்வ ஸ்லோகத்தினுடைய உத்தரார்த்தம். ஹித்வா கபடவேஷம். அந்த சிவனானவர் ஒரு வேஷம் போட்டு வந்தாரோ இல்லையோ, அத கபட வேஷம், அந்த வேஷத்தை கலைச்சுட்டாராம். சுப்பிரசன்ன மனா சிவா, சந்தோஷமா இருக்க. இந்த சின்ன பையனுக்கு எவ்வளவு திருடமான மனசு அப்படின்னு சந்தோஷப்பட்டு ஆஸ்ரிதோ நிஜரூபஞ்ச, தன்னுடைய உண்மையான ரூபத்தை ஆசிரித்து கொண்டு அந்த ரூபத்துல சிசோ பிரத்யக்ஷதாமகா, அந்த சிசு குழந்தைக்கு நேர பிரத்யக்ஷமாக தெரிந்தார், தரிசனம் கொடுத்தார். அன்விதா பிரமத விராதைஹி, இந்த சிவகணங்கள்லாம் கூட இருக்கு. சஹிதோ கிரிகன்யா, கிரிகன்யா அதாவது அம்பாள் கூட இருக்கா. அப்படியாக தரிசனம் கொடுத்தாராம். புத்திரையோரிவ தத்ராலம் பாலே பிரேம ததானயா. அம்பாளுக்கு விசேஷனம். அம்பாள் எப்படி இருக்கான்னு சொன்னா, அம்பாளுக்கு 2 புத்திரர்கள், பிள்ளையார் சுப்பிரமணியர்னு. அந்த 2 பேர்ல எவ்வளவு ஒரு பிரேம அம்பாளுக்கு இருக்குமோ அதே அளவுக்கு இந்த குழந்தை மேலேயும் அம்பாளுக்கு பிரேம இருந்துதான். தோர்பியாம் உத்தாப்பிய சாலிங்கிய ஸ்வபுத்திரமிவ தம் சிசும் கிம் துவம் இச்சசி பாலேதி சங்கரஹ பரிபிருஷ்டவான். உடனே
2 கையாலையும் அந்த பையனை எழுப்பி அவனை ஆலிங்கனம் பண்ணி, ஒரு பையனை அப்பா எப்படி பாசத்தோடு ஆலிங்கனம் பண்ணிப்பாரோ அந்த மாதிரி அந்த குழந்தைய தூக்கி ஆலிங்கனம் பண்ணிக்கிறாராம் சுவாமி. அப்புறம் கேட்குறார், நீ என்னப்பா ஆசைப்படுற, எதுக்காக தபஸ் பண்ற, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறார். சங்கர பரிபிருஷ்டவான், கேட்டாராம் பகவான். அந்த பையன் என்ன சொல்றான் பாருங்க, அந்யன் நைவாகமிச்சாமி துவத் பதாம்புஜ சேவனா. எனக்கு ஒன்னே ஒண்ணுதான் வேணும், வேற ஒன்றும் வேண்டான்டா. அந்த ஒண்ணு என்ன, துவத் பதாம்புஜ சேவனம், உன்னுடைய பாத கமலத்திலே நான் சேவை பண்ணிட்டு இருக்கணும், இதை தவிர்த்து எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு அவன் வாயிலேருந்து வருது. அந்யன் நைவாகம் இச்சாமி, வேற எதுலையுமே எனக்கு ஆசை கிடையாது, உன்னுடைய பாத கமலங்களை நான் எப்போதும் சேவிச்சுட்டு இருக்கணும், அதுதான் எனக்கு ஒரே ஆசை. அந்யன் நைவாகம் இச்சாமி துவத் பதாம்புஜ சேவனாத் இதி புருவாணம் புருவாணமிதி தம் பூயகா ஸ்வாங்கமாரோபயத் பிரபு. இப்படி சொன்ன உடனே அவருக்கு ரொம்ப சந்தோஷம். இவ்வளவு நல்ல விவேக்கியாக இருக்கானே இந்த சின்ன பையன்னு சொல்லி அந்த பையனை தூக்கி தன் மடியில உட்காத்தி வச்சுக்கிறாராம். ஸ்வாங்கம் ஆரோபயத் பிரபு தஸ்மை ததவு மகாதேவா பாலாய அகில சம்பதம். இவன் கேட்கவே இல்லை, ஆனா சுவாமியே கொடுத்துட்டாரு. எல்லா விதமான சம்பத்துகளையும் அந்த குழந்தைக்கு கொடுத்தாராம். அநேகமா இப்படிதான், அந்த சம்பத்தை கொடு அப்படின்னு நம்ம கேட்டோம்னா அந்த ஒன்றை கொடுத்துட்டு நிறுத்திடுவார், வேறெல்லாம் கொடுக்க முடியாது. வேண்டாம் அப்படின்னு வேற ஒன்றும் வேண்டாம், உன் பக்தி கொடுத்தா போறோம்னு சொன்னா இந்த சம்பத்தெல்லாம் தானா ஓடி வரும், தானா வந்துடும். அதுக்காக நம்ம ஒன்றும் தனியா ஒரு பிரயாசம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இந்த மாதிரிதான் எல்லா இடத்துலையுமே இந்த சின்ன சின்ன பலத்துக்காக நாம அந்த சாஸ்திரியமான கர்மாக்களை உபயோகப்படுத்தினா அது நஷ்டம். அதை விட்டுட்டு பலத்தை எதிர்பார்க்காமல் கர்ம யோகமாக அதை அனுஷ்டானம் பண்ணி பகவானிடத்துல பக்தியை கொடு அப்படின்னு சொல்லி நம்ம அதை அனுஷ்டானம் பண்ணினோமானால் அது பக்தியும் கொடுக்கும், அதே சமயத்துல நாம நினைச்சதுக்கு மேல பலத்தை கொடுக்கணும். ததவு தஸ்மை ததவு மகாதேவா பாலாய அகில சம்பதம், எல்லா சம்பத்தையும் கொடுத்தாரு. உபசசார மகாபயசாம் நிதி பசுபதேர் அனுசாசனத சிசோஹோ விவித புஷ்ப ஃபலாஹ சுரபாதபாஹ சிசும் உபாசித்தும் ஆகுரனுத்தமாக. பிரமாத்மா வர்ணிக்கிறார். மகாபயசாம் நிதி, பயசாம் நிதி, அதுவும் மகாநிதி, க்ஷீரசாகரம். இந்த க்ஷீரசாகரமானது இந்த பையனுக்காக இறங்கி வந்து பசுபதேஹே அனுசாசனதா, பசுபதியான சுவாமி இருக்காரு, அவர் சொல்லிட்டார் இவனுக்கு எவ்வளவு பால் வேணுமோ கொடு அப்படின்னு சொன்ன உடனே அது கடலா வந்து கொட்டுறது. ஆக சிசோஹோ உபசசார மகாபயசாம் நிதி, அது வந்துடுத்து பக்கத்துல. விவித புஷ்ப ஃபலாக சுர பாதபாக, இந்தூர் மரங்கள் இல்லை, பலவிதமான புஷ்பங்களையும் பலத்தையும் கொடுக்கக்கூடிய தேவலோகத்து மரங்கள்லாம் இங்க வந்து சேர்ந்துடுத்து, இவாத்துக்கு வந்துடுத்து. இதை இப்ப கேட்டா எனக்கு அந்த கடோபனிஷத்து ஞாபகம் வருது. யமதர்மராஜா அந்த நச்சிகேதஸ்ங்கிற பையனை ஏமாத்தி அவனுக்கு இப்படி அதை வாங்கிக்கோ இதை வாங்கிக்கோன்னு சொல்லி காமிக்கிறார். ஆனா அவன் அசைஞ்சு கொடுக்கறது இல்லை. அந்த 3வது வரத்தை விட்டா வேற வரத்தை கேட்க மாட்டேன் அப்படின்னு ஒரே திட்டமா இருந்துடுறார். அந்த இடத்துல என்ன சொல்றா, இந்த பாரு நான் சொர்க்கலோகத்துல இருக்கேன், நீ வந்திருக்கிறது இப்ப சொர்க்கலோகத்துல என்னை பாக்குறதுக்கு, இங்க பாரு எவ்வளவு வைபவம் இருக்கு, என்ன ரசம் என்ன, வேரி என்ன, அப்சரஸ் என்ன, அது என்ன இது என்ன, இதெல்லாம் உனக்கு கொடுக்குறேன், நீ இதை எடுத்துன்னு போ உங்க ஆத்துக்கு, எல்லாரையும் உங்க ஆத்துக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன், அங்க வச்சுன்னு உன்னால எவ்வளவு தூரம் இவாளெல்லாம் அனுபவிக்க முடியுமோ எல்லாம் பண்ணிக்கோ, உனக்கு தேவையானபடிக்கு இவாளெல்லாம் வேலை வாங்கு, நன்னா வேலை வாங்கு, எல்லாம் பண்ணிக்கோ, இதெல்லாம் மனுஷாளுக்கு கிடைக்காது அப்படின்னு சொன்னான். ஏ காமா துர்லபா மர்த்தியலோகே சர்வான் காமான் சந்தத பிரார்த்தயஸ்வ. சந்தேகமே விடாத, எல்லாத்தையும் கேளுட்டான். உனக்கு இதெல்லாம் தர்மமா இந்த ராமா இதெல்லாம் வந்து நகீதிருஷா லம்பனீயா மனுஷி, மனுஷாளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காமங்கள் இல்லை, இதெல்லாம் திவ்யமான போகம், தேவதைகள் அனுபவிக்கக்கூடிய அந்த போகம் மனுஷாளுக்கு கிடைக்காது, ஆனா உனக்காத்தரையும் கேளு, இதை எடுத்துட்டு போ அப்படிங்கிற. அந்த விதமா இந்த உபமன்யுக்கு
இவன் கேட்காத திவ்யமான போகங்கள்லாம் அவனுக்கு வந்து சேர்றது. ஸ்மரதிய சிசுரஸ்ய புரா பததி தன் மனசோபி விகல்பனா இதி மகாகுண சித்திம் அவாப்தவான் சிவ சிவானுமத்தேன கிரகம் யயு. இந்த சிசுவானவன் எந்த விஷயத்தை ஸ்மரிக்கிறானோ, கவனம்னு சொல்ல அது ஞாபகம் வந்ததுன்னா உடனே அந்த விஷயம் வந்து நின்றுடுறதான். ஏன்னா அதுதான் அந்த கல்பவருஷத்தினுடைய மகிமை. ஸ்மரதிய சிசு அஸ்ய புரஹா புறா ஆபத்ததி தன் மனசோபி விகல்பனா. அவன் மனசுல என்ன நினைக்கிறானோ அது நேர வந்து நிற்கிறது. அப்படி ஒரு மகா சித்தி அடைஞ்சானா. இது மகாகுண சித்தியும் அவாப்தவான். இதுக்கு மேல என்ன வேணும்? அதனாலே சிவ சிவா அனுமத்தேன, சிவனும் சிவான அம்பாளும் ரெண்டு பேரும் இவனுக்கு போயிட்டு வா பார்த்துக்குன்னு சொல்லி அனுமதி கொடுத்து அனுப்பிச்சாலாம். கிரகம் யயவு. இந்த கதையில எப்படி பகவானுடைய அனுகிரகத்தினாலே அந்த உபமன்யு அவளுடைய அம்மா இவாளுடைய ஆசை பூர்த்தியானதோ அதே மாதிரி நமக்கும் சிவாராதனை பண்ணினா நம்மளுடைய ஆசை பூர்த்தியாகும். ஏவம் பலப்பிரதமபீஸ்வரம் ஈஸ்வராணாம் ஈஷம் பஜாவ கமிதா சகலார்த்த சித்தை தத்ரோபமன்யு மகிமா பரமம் பிரமாணம் நோ தேவதாசு ஜடிமா ஜடிமா மனுஷ்யே. ஏவம் பலப்பிரதம். பலப்பிரதம்னா பலத்தை கொடுக்கிறவர், கர்ம பலத்தை கொடுக்கிறவர் அந்த பகவான் தான். அவர் தான் பலத்தை கொடுக்கிறாருன்னு பலமத்தை உபபக்தே அப்படின்னு ஒரு அதிகரணத்துல தீர்மானம் பண்ணப்பட்டிருக்கு. ஈஸ்வரானாம் ஈஸ்வரம். ஈஸ்வரன் பல ஈஸ்வரங்களுக்கெல்லாம் ஈஸ்வரனாக எல்லாருக்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த பரமேஸ்வரனே ஈஷம் பஜாவ. நம்ம ரெண்டு பேரும் அவரை பக்தி செய்வோம். கம் இத சகலார்த்த சித்தை. கம் இத, இந்த ஈஸ்வரனை விட்டால் நாம் வேறு யாரை சேவிக்க முடியும்? இப்பேற்பட்ட ஈஸ்வரனுக்கெல்லாம் ஈஸ்வரன் நமக்கு ஒருத்தனை இருக்கிறச்சே, அவனை சேவிக்கிறத விட்டுட்டு வேற யாரையாவது போய் சேவித்தால் நல்லா இருக்குமா? அது நமக்கு உபயோகப்படாது. அதனால சகலார்த்த சித்தி ஈஷமேவ பஜாவஹா. தத்ர ஈஸ்வரனை நம்ம வந்து பஜனை பண்ணினோம்னா நமக்கு இஷ்ட சித்தி கிடைக்குங்கிறதுக்கு உபமன்யு தான் பிரமாணம். தத்ர உபமன்யு மகிமா பரமம் பிரமாணம். நோ தேவதாசு ஜடிமா ஜடிமா மனுஷ்ய. இந்த மனுஷன்தான் ஜடம், இவன்தான் அஜ்ஞானி. இவனுக்கு தெரியல யாரை ஆராதித்தா நமக்கு வந்து காரியம் நடக்கும்ங்கிறது புரியல. அதனால தெரியாம இப்படி பண்றான். தேவதைகளுக்கு அந்த அஜ்ஞானம் இல்லை. அவெல்லாம் கெட்டிக்காராளா இருக்கா, கரெக்டா நன்னா புரிஞ்சுக்கிறான். தேவதைகள் இடத்துல ஜடிமா ஜடத்துவம் கிடையாது. இவன் தான் முட்டாள்தனமாக கோட்டை விட்டு விடுறான் நல்ல விஷயங்களை. ஏவம் கலஸ்திரவச்சனம் ச நிஷம்ய பக்தியா சம்பூஜனாய கிரிஷஸ்ய மனோ ததார சா தஸ்ய துஷ்சர தபச்சரணோத்யதஸ்ய தத்ரானுகூல்யமகரோத் கிருஹ வாட்டிகாயம். இப்படியாக கலஸ்திரவச்சனம் பத்னியுடைய வச்சனத்தை கேட்டு சா நிஷம்யா பக்தியா கிரிஷஸ்ய பக்தியா சம்பூஜனாய மனோ ததார. கிரிஷான பரமேஸ்வரன், அந்த பரமேஸ்வரருக்கு பக்தியோடு பூஜை செய்யணும் அப்படின்னு மனசுல ஒரு தீர்மானம் பண்ணிட்டாராம். அந்த பத்னியும் துஷ்சர தபச்சரணோத்யதஸ்ய, கஷ்டமான தபஸ வாத்துக்காரர் பண்ண போறாருங்கிறதுனால எந்த விதத்துல அவருக்கு அனுகூலம் பண்ண முடியுமோ எல்லா விதத்திலையும் அனுகூலம் பண்ணி அவாத்து கிரக வாட்டிக்காயம், ஆத்துல இருந்த தோட்டத்துல ஒரு நல்ல இடமெல்லாம் தயார் பண்ணி அங்க இருந்துட்டு சுவாமியை பூஜிக்கணும் அதுக்கு ஏற்பாடெல்லாம் பண்ணினார். தஸ்யோபதாம கில சந்நிஹிதாபகா ஏகா ஸ்நாத்வா சதாசிவம் உபாஸ்த ஜலே ச தஸ்யாஹ கந்தாசனஹ கதிச்சிதேவ தினானி பூர்வம் பஷ்சாத் ததாச சிவபாத யுகாப்ஜபங்கஹ. பாதயுக அப்ஜபங்கஹ, பாதயுகாப்ஜபங்கஹ. அந்த சிவகுரு இருந்தாரே, அவருடைய கிரகத்துக்கு சமீபத்திலே ஒரு நதி ஓடின்றதுதான்.
தஸ்யோபதாம கில சந்நிஹிதா ஆபகா ஏகா. ஆபகானா நதி, ஒரு நதி ஓடிட்டு இருந்தது. இவர் என்ன பண்ணுவார்னா அந்த நதியில போய் ஸ்நானத்தை பண்ணிட்டு ஆத்துக்கு வந்து சிவனை உபாசனம் பண்ணுவாராம். ஸ்நாத்வா சதாசிவம் உபாஸ்த ஜலே ச தஸ்யாக. சாப்பாடுலாம் வந்து கந்தாசனகா, வெறும் அந்த கந்த மூலான்னு சொல்றாலும் இல்லையோ, கிழங்கு இது எல்லாத்தையும் தான் சாப்பிட்டு இருந்தாரே தவிர பக்வான்னம் சாப்பிடல. கதிச்சிதேவ தினானி, சில நாள் இந்த மாதிரி பண்ணினார் பூர்வம். கொஞ்ச நாள் சிரமமா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தா பஷாத் ததா ஆச சிவபாத யுகாப்ஜ பிருங்கா. கொஞ்ச நாள் இப்படி பண்ணிட்டு என்ன பழக்கமாகி இவரே சிவபக்தியில மூழ்கிட்டாராம். சிவ பாதாப்ஜ யுகம், சிவபாத யுகாப்ஜம், சிவனுடைய அந்த பாத கமலங்களுக்கு ஒரு பிரமரமாக தேனியாக ஆயிட்டார். தேனி எப்படி அந்த கமலத்தை விடாதோ, அதுலயே இருந்துட்டு அந்த தேனை பருகிண்டு சந்தோஷமாக இருக்குமோ, அதை போல சிவனுடைய பாத கமலங்கள்லயே இவர் பிருங்கமாக ஆகி அதுலேயே ரமிக்க ஆரம்பிச்சு விட்டார். ஜாயாபி தஸ்ய விமலா நியமோபதாபைஹி சிக்லேஷ காயம் அனிஷம் சிவமர்ச்சயந்தி க்ஷேத்ரே விருஷஸ்ய நிவசந்தம் அலம் சுதார்த்தம் காலோப்பியகாதிதி தயோஹோ தபத்தோஹோ அநேகா. அந்த பத்னி இருக்காளே, அந்த சிவகுருடைய பத்னி, அவளும் வந்து ஒரு நல்ல புண்ணியவதி. பல நியமங்களை அனுஷ்டானம் பண்றா. சிவனை குறித்து தன்னுடைய சரீரத்தை வருத்திக்கிறா. எப்போதும் சிவனையே தியானம் பண்ணி அர்ச்சனை பண்ணிட்டு இந்த நியமங்களை கடைபிடிக்கிறா. இவ எல்லாருமே அந்த விருஷாச்சலம் அப்படிங்கிற அந்த விருஷக்ஷேத்திரம் இருக்கு சுவாமி, அதாவது சிவக்ஷேத்திரம். அந்த சிவக்ஷேத்திரத்துல வாசம் பண்ணிட்டு இப்படியே ரொம்ப நாள் தபசு பண்ணிட்டு இருந்தாலாம். ரொம்ப காலம் இந்த தபசு பண்றதுல அவளுக்கு கழிந்தது. தேவ கிருபா பரவசோ த்விஜ வேஷதாரி பிரத்யக்ஷதா சிவகுரும் கத ஆத்த நித்ரம் ப்ரோவாச்ச போஹ கிம் அபிவாஞ்சசி கிம் தபஸ்தே புத்திரார்த்திதேதி வச்சனம் ச ஜகாத விப்ரஹ. ஒரு நாளைக்கு சிவகுருக்கு சொப்னம் வந்தது. சொப்னத்துல பரமசிவன் த்விஜ வேஷதாரியாக ஒரு பிராமணன ரூபத்திலே பிராமண வேஷத்தை போட்டு கொண்டு சிவகுருக்கு தூங்கிட்டு இருக்கும் போது ஸ்வப்னத்துல தரிசனம் கொடுத்தாராம். பிரத்யக்ஷத சிவகுரும் கதஹ ஆத்த நித்ரம். இவருக்கு அந்த பிராமண வேஷத்துல வந்த சிவன் வந்து புரோவாச்ச பேசுறார். போஹ் கிம் அபிவாஞ்சதி, உனக்கு என்ன வேணும், நீ என்ன ஆசைப்படுற, எதுக்காக தபசு பண்றே அப்படின்னு கேட்டாராம். கிம் தபஸ்தே, கிம் பிரயோஜனம், எதுக்காக இந்த மாதிரி தபஸ் பண்ணிட்டு இருக்க? இவர் சொல்றார், புத்திரார்த்திதேதி வச்சனம் சஜகாத விப்ரஹா. புத்திரார்த்திதா அப்படின்னு அவர் சொன்னார், புத்திரன் வேணும். உடனே அந்த பிராமணன் பேசுறானா, வரயஸ்வ பகூன் புத்திரான் வத்ச மூடாம் ஸ்சிராயுஷா சர்வஜம் ஏகமதவா சௌமிய சங்குச்சிதாயுஷம். புத்திரன் வேணுமா? எத்தனை புத்திரன் வேணும்? நிறைய புத்திரன். மூடர்கள் பெரிய தீர்காயுசாக இருக்கக்கூடிய அத்தனை புத்திரர்கள், நிறைய புத்திரர்கள் வேணுமா? முட்டாள்களாகவும் பெரிய தீர்க்கமான ஆயுசை கொண்டவர்களாகவும் இருக்கக்கூடிய நிறைய புத்திரர்கள் வேணுமா? அதை நீ கேட்கிறியா? சர்வஜம் ஏகமசவா சங்குச்சித ஆயுஷம். ஆயுசு பெருசா கிடையாது, ஒரு அல்பாயுசு தான். ஆனா சர்வஜனான ஒரே ஒரு புத்திரன் வேணுமா? ரெண்டுல ஒண்ணு சொல்லு அப்படின்னு கேட்கிறான். அப்ப என்ன கேட்பா? ஒரு நீதி ஸ்லோகம் உண்டு, இந்த மாதிரி கேட்டா என்ன சொல்லணும் அப்படின்னு அதை சொல்லுவோம். அஜாத மிருத மூர்க்காணாம் மிருதா ஜாதௌ சுதௌ வரம் யதஸ்தௌ ஸ்வல்ப துக்காய யாவஜீவம் ஜடோதஹேத். அஜாத்தன பிறக்காத பிள்ளை, மிருத்தான பிறந்து செத்து போன பிள்ளை, இன்னும் மூர்க்கனான புத்திரன். இந்த மூணு விதமான புத்திரன்ல மூணுமே நமக்கு துக்கத்தை கொடுக்கும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா எது அதிகமான துக்கத்தை கொடுக்கும் அப்படின்னு
எது தேவலாம், இந்த மூணுல ஏதாவது ஒன்று சாய்ஸ் என்ன அப்படின்னு கேட்டா என்ன சொல்லணும் அப்படின்னு, அஜாத மிருத மூர்க்கானா. அப்ப என்ன சொல்லணுமா, இந்த மூர்க்கன் வேண்டாம், பிறக்காம இருந்தா பரவாயில்ல, பிறந்து போனாலும் பரவாயில்ல, அது இதை விட தேவையில்ல, இதுக்கு அது தேவையில்ல. தேவையில்லைன்னு சொன்னா இந்த மூர்க்க புத்திரனை வச்சுட்டு சமாளிக்கிறதுக்கு அது ரொம்ப தேவையில்லை. ஏன் அப்படின்னு கேட்டா, யதஸ்து ஸ்வல்ப துக்காய், உள்ள பிறகுலேன்னு கொஞ்சம் அனுதாபம் இருக்கும், கவலை இருக்கும், மனசுல வருத்தம் இருக்கத்தான் இருக்கும். ஆனா அது காலப்போக்கில் போயிடும், எத்தனை நாள் இருந்துட்டே இருக்கும் இல்லையா. அதே மாதிரி குழந்தை பிறந்து செத்து போச்சுன்னு சொன்னா ரொம்ப வருத்தமா இருக்கும். ஆனா எத்தனை நாள் அது மறந்து போயிடும், கொஞ்ச நாள் காலப்போக்கில் இல்லையா. அப்புறம் ஒன்றும் அது ஞாபகம் வராது. ஆனா இந்த மூடன் தீர்காயுஷா கூடவே இருந்து ஆயுசு கூட சிரமப்படுத்திட்டு இருப்பான் மூர்க்கபுத்திரன் இல்லையா. அதனால இது வாண்டான்னு சொல்லணும். அந்த மாதிரியே இவரையும் சொல்லிட்டார், சங்குச்சித ஆயுஷம், அல்பாயுசு ஆனா சர்வஜன், நல்ல குணவான், அப்பேற்பட்ட புத்திரன் தான் எனக்கு வேணும். ரொம்ப தீர்காயுசாவும் முட்டாளாவும் மூர்க்க புத்திரங்கள்லாம் வாண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். புத்திரோஸ்துமே பகுகுணா பிரதிதானுபாவா சர்வஜதா பதமிதி ஈரித ஆபபாஷே தத்யாம் உதீரித பதம் தனயம் தபோ மா பூர்ணோ பவிஷ்யசி கிரகம் த்விஜ கச்ச தாரைஹி. புத்திரோஸ்துமே பகுகுணா, அந்த சிவகுரு சொல்றார், எனக்கு நிறைய குணங்கள் இல்லை, ஒரு நல்ல புத்திரன் வேணும். பிரதிதானுபாவா, அவருடைய பேரானது, அவருடைய மகிமையானது எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரியணும், ரொம்ப பிரசித்தமாகனா, சர்வஜனாக இருக்கணும், சர்வஜதா பதம், அவனை எல்லாரும் சர்வஜன் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவ்வளவு பெரிய ஒரு புத்திரன் தான் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்ன உடனே அந்த பிராமணன் சொல்றானா, தத்யாம் கொடுத்தாச்சு. உதீரித்த பதம் தனயம், நீ எப்படி புத்திரனை கேட்டையோ அதே மாதிரி புத்திரனை உனக்கு கொடுப்பேன். ஆச்சு, நீ பூர்ணம் ஆயிடுத்து உன்னுடைய தபசானது, இனிமே உன் மனைவியோட கிரகத்துக்கு கிளம்பிப்போ. ஆகர்ணயன் இதி புபோத ச விப்ரவர்ய பஞ்சாப்ரவீத் நிஜ கலத்திரம் அனிந்திதாத்மா ஸ்வப்னம் சசம்ச வனிதாமணிரஸ்ய பாரியா சத்தியம் பவிஷ்யதி து நௌ தனயோ மகாத்மா. ஆகர்ணயன் இதி புபோத, அந்த பிராமணன் இந்த வார்த்தையை சொன்னானோ இல்லையோ, உனக்கு பிறப்பான், நீ ஆத்துக்கு போகலாம் அப்படின்னு சொன்ன உடனே முழிப்பு வந்துருத்து. இதெல்லாம் சொப்னத்துல வந்த சம்பாஷணை. இதை கேட்ட உடனே அவருக்கு முழிப்பு வந்துருத்து. முழிச்சுட்ட உடனே தன்னுடைய பத்னியை எழுப்பி சொல்றார், இந்த மாதிரி எனக்கு சொப்பனத்துல வந்தது அப்படின்னு. அவனும் ரொம்ப சந்தோஷப்பட்டு, உத்தமமான சொப்பனம் இது, நிச்சயமா பலிக்கும், அது சத்தியம் பவிஷ்யதி து நௌ தனையோ மகாத்மா, நமக்கு ஒரு நல்ல மகாத்மாவான ஒரு புத்திரன் பிறப்பான், சந்தேகம் இல்லை அப்படின்னு சொன்னா. தௌ தம்பதி சிவபரௌ நியதௌ ஸ்மரந்தௌ ஸ்வப்னேக்ஷிதம் கிரககதௌ பகு தட்சிணான்னைஹி சந்தர்ப்பிய விப்ரநிகரம் ததுதீரிதாபிஹி ஆசீர்பிஹி ஆபத்து அனல்பமுதம் விசுத்தௌ. இந்த தம்பதிகள் ரெண்டு பேரும் சிவபராயணாளாக இருந்துண்டு சொப்னேக்ஷிதம் ஸ்மரந்து, சொப்னத்துல வந்த அந்த விஷயத்தை எப்போதும் அதே ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்கு, அதையே ஸ்மரித்து கொண்டு கிரகத்துக்கு போனாலாம். கிரகத்துக்கு போய் பகுதட்சிணாக்கை சந்தர்ப்பிய விப்ரநிகரம், நிறைய பிராமண போஜனங்கள்லாம் பண்ணி நிறைய தட்சிணையெல்லாம் கொடுத்து ரொம்ப பெருசா அதை கொண்டாடி இருக்கா. ததுதீரிதாபிகி ஆசீர்பி, அந்த பிராமணால விசேஷமா இந்த தம்பதிகளுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து எல்லா சம்பத்தும் சித்திக்கணும்னு ஆசீர்வாதம் பிராமணால்டேந்து வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தார்கள். அப்புறம் சங்கர கர்ப்பவாசா. தஸ்மின் தினே சிவகுரோஹ உபபோக்ஷ்யமானே பக்தே பிரவிஷ்டமபவத் கில சைவ தேஜः புக்தான்ன விப்ரவச்சனாத் உபயுக்த சேஷம் சோபுங்க்த சாபி நிஜபர்த்திரு பதாப்ஜ பிருங்கி. அன்னி தினத்திலே சிவகுரு எந்த அன்னத்தை சாப்பிட்றதுக்காக இருந்ததோ அந்த அன்னத்திலே உபபோக்ஷமானே பக்தே,
பக்தம்னு அன்னத்துக்கு பேரு. அந்த அன்னத்திலே பிரவிஷ்டம் அபவத் கில சைவ தேஜகா, சிவனுடைய அந்த தேஜஸானது இவர் சாப்பிடக்கூடிய அந்த அன்னத்திலே பிரவேசம் பண்ணினது. சிவகுரு அந்த அன்னத்தை தான் அன்னைக்கு சாப்பிட்றார். புக்தான்ன விப்ரவச்சனாத் உபயுக்த சேஷம், அதாவது இவர் சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஏற்கனவே அந்த பிராமணன் சொன்னபடி, சொப்னத்துல சொன்னபடி, இவர் சாப்பிட்ட அந்த மிச்சம் இருக்கே, அந்த மிச்சத்தை நிஜ நிஜ பர்திரு பதாப்ஜ பிருங்கி, அதாவது பர்திரு பராயணா, அதை பதிப்பிரத்தையான அந்த அம்மாளும் அந்த அன்னத்தை சாப்பிட்டாளாம், பாக்கி உள்ள அன்னத்தை. அதனால இவ ரெண்டு பேருடைய சரீரத்திலையும் சிவனுடைய தேஜஸ் உள்ளே பிரவேசம் பண்ணிவிடுத்து. அதுக்கப்புறம் அவ கர்ப்பதாரணம் பண்ணிக்கிறா. கர்ப்பந்ததார சிவகர்ப்பமசௌ மிருகாட்சி கர்ப்போபி அவர்தத சனைஹி அபவத் சரீரம் தேஜோ விசேஷ வினிபாதித திருஷ்டிபாதம் விஸ்வம் ரவேர் திவசமத்ய இவ உக்ர தேஜஹ. கர்ப்பந்ததார சிவகர்ப்பமசௌ மிருகாட்சி, அழகான கண்ணையுடைய அந்த அம்மாள் சிவகர்ப்பம் கர்ப்பம் ததார, மங்களமான ஒரு கர்ப்பத்தை தாரணம் பண்ணினாலாம். அவ வயத்துல இருக்கக்கூடிய அந்த குழந்தைய ஒரு கர்ப்பம், அந்த கர்ப்பமே மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கர்ப்பமாக இருக்கு. அந்த கர்ப்பமும் கிரமமாக மெதுவாக வளர்ந்தது. கர்ப்போபி அவர்தத சனைஹி, அது மெதுவா அது சரீரமாக ஒரு உருவெடுத்தது. அபவத் சரீரம் தேஜோ விசேஷ வினிபாதித திருஷ்டிபாதம் விஸ்வம் ரவேஹே திவசமத்ய இவ உக்ர தேஜஹா. இந்த சரீரத்தை பார்த்தா மத்தியானத்துல, திவசமத்தியனா மத்தியானம், மத்தியானத்துல நம்ம சூரியன் அப்படி நேரம் பார்க்க முடியுமோ? கடுமையான தேஜஸா இருக்கும், கண்கோஷம் பார்க்கவே முடியாது இல்லையா? நம்ம இப்போ பார்த்தாலும் நம்ம அப்படியே புரிஞ்சுக்க முடியா இருக்கும், நேரம் பார்க்க முடியாது. அப்போ அந்த மாதிரி அந்த அம்மாளுக்கு ஒரு விசேஷமான ஒரு தேஜஸ் வந்துடுச்சு. ஏன்னா உள்ளுக்குள்ள இருக்கிறது சுவாமி பரமேஸ்வரன். அதனால அந்த தேஜஸ் இருக்கும்போது அந்த அம்மாளை ஏறிட்டு பார்க்க முடியலையா. தேஜோ விசேஷ வினிபாதித்த திருஷ்டிபாத்தம், அதனாலே அந்த அம்மாளுடைய தேஜோ விசேஷத்தினாலே எல்லாருடைய திருஷ்டிபாத்தமும் அவ மேல படாம இப்படி குனிஞ்சுக்கிறது, வினிபாதித்தமாகிறது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு உக்ரமான தேஜஸானது அந்த கர்ப்பத்துல இருந்துட்டு இருக்கு. அது வளர்ந்தது, கிரமமாக அந்த சரீரம் வளர்ந்தது. கர்ப்பாலசா கதவதி கதி மாந்தியமீஷத்து ஆபேதி நாத்புதமிதம் தரதே சிவம் யா யோ விஷ்டபானி விபிருதேஹி சதுர்தசாபி யஸ்யைவ மூர்த்தயः இமாஹ வசுதா ஜலாத்யாஹ. கர்ப்பம் வளர வளர அந்த அம்மாளுக்கு நடையெல்லாம் கொஞ்சம் சிதிலமாச்சு, வேகமாக நடக்க முடியல. கதி மந்தமாக போச்சு, மெதுவாக நடக்க முடியாச்சு. அது நியாயம்தானே, இது ஒன்றும் அற்புதம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால் உள்ளே இருக்கிறது பரமேஸ்வரன். அந்த பரமேஸ்வரன் 14 லோகத்தையும் தனக்குள்ள தாரணம் பண்ணிட்டு இருக்கார். அப்ப அவரை கர்ப்பத்துல தாரணம் பண்ணிட்டு வந்தா அத்தனை பாரமே சேர்த்து தானே வரும் இல்லையா? அதனால வேகமா நடக்க முடியல அப்படிங்கிறது அது நியாயமான வார்த்தை தான். அதுல ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லைன்னு ஒரு கவியுடைய ஒரு சாமர்த்தியம். யோ விஷ்டபானி பிபிருத்தேஹி சதுர்தசாபி, 14 லோகங்களையும் எந்த பரமேஸ்வரன் தாங்கி கொண்டு இருக்காரோ அவரை அப்படியே தன்னுடைய கர்ப்பத்தில் தாங்கிட்டு இருக்காளே. அப்போ எஸ்ஸைவ மூர்த்தய இமாக வசுதா ஜலாத்யாக, இந்த பூமியாகட்டும் ஜலமாகட்டும், அந்த 8 மூர்த்தி அஷ்டமூர்த்தின்னு பரமேஸ்வரனை சொல்றது. அதுல இது எல்லாமே வரும். இந்த 5 பூதங்கள் என்ன, சூரியன் என்ன, சந்திரன் என்ன, எஜமானன் என்ன, இதெல்லாம் பகவானுடைய மூர்த்தியாக சொல்லப்பட்டிருக்கு. இத்தனையும் சேர்த்து அந்த மூர்த்தியை கர்ப்பத்துல தாரணம் பண்ணிட்டு இருக்காளே அப்படி.
தாம் பந்துதா அகமது உபஸ்ருத தோஹதார்த்திஹி ஆதாய துர்லபம் அனர்க்யம் அபூர்வ வஸ்து ஆஸ்வாத்ய பந்துஜன தத்தமசௌ ஜஹர்ஷ ஹா ஹந்த கர்ப்பதரணங்கில துக்க ஹேது. பந்துதானா பந்து சமூகம். அந்த அம்மாளுடைய சொந்த பந்தமெல்லாம் இருக்கும் இல்லையா, அவ எல்லாரும் இந்த விஷயத்த கேட்டு இவ கர்ப்பவதியாக இருக்கான்னு சொன்னா அந்த கர்ப்ப காலத்துல செய்ய வேண்டிய காரியங்கள்லாம் அவள் ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கறதுக்காக எல்லாம் சேர்ந்திருக்கா. உபஸ்ருத தோஹதார்த்திகி, இந்த தோஹதத்தினாலே அவ கொஞ்சம் கஷ்டமும் தான் படுவா, அந்த கஷ்டமும் இருக்கு. அப்ப அந்த சமயத்துல துர்லபமாகவும் அபூர்வமானவும் இருக்கக்கூடிய நல்ல விலையுறந்த சாமான்கள்லாம் அவ ஆசைப்பட்டதெல்லாம் வாங்கிட்டு பந்து ஜனங்கள்லாம் வருதான். ஆஸ்வாத்திய பந்துஜன தத்தமசௌ ஜஹர்ஷ, இது எல்லாத்தையும் அந்த அம்மாள் அதை பெற்றுக்கொண்டு சந்தோஷப்படுறா. ஹா ஹந்த கர்ப்பதரணங்கில துக்கஹேது. கர்ப்பத்தை தாரணம் பண்ணிக்கிறதுங்கிறது ஒரு துக்கத்துக்கு பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். ஆனா அம்மாக்கள்லாம் அந்த துக்கமா நினைக்க மாட்டா. அதனால்தான் மாதாவுக்கு ஒரு விசேஷம். கர்ப்பதாரண போஷாபியாம் இதுர் மாதா கரியசின்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. அப்பாவை விட அம்மாவுக்கு கௌரவம் ஜாஸ்தி. ஏன்னா அந்த கர்ப்பதாரண காலத்துல அவ அதிகமாக சிரமப்படும்படியாக இருக்கு. ஆனா அந்த சிரமத்தை அவ ஒன்றும் பெருசுப்படுத்திக்கிறது இல்லை. நம்மளை போஷிக்கிறா. அதனாலதான் மாதாவுக்கு அதிகமான கௌரவம்னு தர்மசாஸ்திரம் சொல்றது. ஆஹந்த கர்ப்பதரணங்கில துக்கஹேது. 54 ஸ்லோகமாயிடுச்சு. இதுக்கு அடுத்தது நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.